வெல்கம் டு ஃபுட்டி சாய்ஸ். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான எம்மியான மேங்கோ கேக் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு தேவையான பொருளாக செக் பண்ணிடலாம். 1 கப் மைதா மாவு எடுத்துருக்கிறேன். 1 கப் மைதா மாவுக்கு 2/3 கப் வந்து சீனி எடுத்துருக்கிறேன். அதாவது 85 கிராம் சீனி எடுத்துருக்கிறேன். ஒரு மீடியம் சைஸ் மாம்பழம் எடுத்துருக்கிறேன். அப்புறம் எண்ணெய் பார்த்தீங்கன்னா 1/2 கப் எடுத்துருக்கேன். 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா, பால் வந்து 1/3 கப். அப்புறமா இதுக்கு வந்து 2 முட்டை தேவைப்படுது. நம்ம வந்து இன்றைக்கி எக் வச்சு தான் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு எக்லெஸ் கேக் வேணும்னா இதுக்கு பதிலாக 1/2 கப் தயிர் அல்லது 1/2 கப் கண்டென்ஸ்டு மில்க் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எக்லெஸ் கேக் சூப்பராக ரெடி ஆயிரும். இந்த பொருளெல்லாம் நமக்கு தேவை. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பிளெண்டர்லாம் வச்சு நான் வந்து பீட் பண்ண போகிறதுல எக்கை ஒரு மிக்சி ஜார் எடுத்துருக்கிறேன். ஸோ எலக்ட்ரிக் பீட்டர்லாம் நமக்கு தேவையில்லை. ஒரு மிக்சி ஜார், அதாவது பெரிய சைஸ் ஜாரில் ஃபஸ்ட்டு 2 முட்டையை வந்து உடச்சி ஊற்றிட வேண்டியதான். முட்டையை ஊற்றிட்டு அப்புறமா சீனி எல்லாம் போட்டு அடித்து எடுத்துக்கணும். 2 முட்டை. ஸோ வந்து இது வந்து நம்ம எலக்ட்ரிக் பிளெண்டர் இல்லாமல் வீட்டில் இருந்து மிக்சி ஜார்லேயே பண்ணிடலாம். ஒரு மீடியம் சைஸ் மாம்பழம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை ஆட் பண்ணணும். அப்புறமா சீனி 2/3 கப் 85 கிராம் அதையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு மிக்சியில். இப்போ வந்து இதில் வந்து எண்ணெய் ஊற்றிடலாம். 1/2 கப் நார்மல் குக்கிங் ஆயில் தான் எடுத்துருக்கிறேன். அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஒரு 2 மினிட்ஸ் வந்து நம்ம வந்து பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இதை வந்து நம்ம வந்து ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிடலாம். மாற்றிட்டு நம்ம என்ன போடணும்னா, நம்ம 1 கப் வந்து மைதா மாவு மெஷர் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதுவும் பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் ஜலிச்சு போடணும். ஸோ அப்போ தான் நமக்கு ஈக்குவலாக எல்லாம் மிக்ஸ் ஆகும். ஸோ 1 கப் மைதா மாவு, 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஜலிச்சுக்கலாம். ஜலிச்சாதான் ஈக்குவலாக நமக்கு வந்து நல்ல மிக்ஸ் ஆகும். ஸோ இப்போது ஜலிச்சாச்சு. இதில் வந்து பால் எடுத்து வச்சுக்கோங்கள, 1/3 கப், அதையும் காய்ச்சி ஆற வச்சின பால் அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஃபோல்ட் பண்ணி கொடுங்க. இதை ஃபோல்ட் பண்ணி கொடுக்கலாம். உங்ககிட்ட மேங்கோ எசன்ஸ் இருந்துச்சுன்னா இதை கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். ஸோ எல்லோ கலரில், நல்ல எல்லோ கலரில் வேணும்னா எல்லோ ஃபுட் கலர் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். நான் எதுவுமே இன்றைக்கி ஆட் பண்ணலாம். அந்த மேங்கோட ஃப்ளேவர் வந்து நமக்கு சூப்பராக வரும் இதிலையே. ஸோ வந்து நம்ம எதுவும் எக்ஸ்ட்ரா எதுவுமே ஆட் பண்ணலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து உங்களுக்கு மேங்கோ எசன்ஸ் கையில் இருந்துச்சுன்னா அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். எல்லோ ஃபுட் கலரும் ஃபியூ ட்ராப்ஸ் ஆட் பண்ணால் ரொம்ப வந்து அந்த எல்லோ கலரில் உங்களுக்கு கேக் வந்து கிடைக்கும். நான் வந்து நிறைய வந்து அவன் இல்லாமல் எப்படி கேக் பண்ணுறதுன்னு ரெசிபி போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். நான் இன்றைக்கி அவனில் தான் பண்ண போகிறேன். ஸோ அவனை வந்து 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு நம்ம வந்து விட்டு வைக்கணும் இதை. ஸோ ஏதாவது கேக் மோல்டு உங்ககிட்ட இருக்குன்னா அதை எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு எண்ணெய் தடவிடணும் ஃபுல்லாக. அடுத்து 1 ஸ்பூன் மைதா மாவை போட்டு இப்படி டஸ்டிங் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அப்போ தான் கேக் வந்து நமக்கு ஒட்டாமல் வரும். எக்ஸஸாக இருக்க மாவை வந்து நம்ம கொட்டிடலாம் எல்லா இடம் ஸ்ப்ரெட் பண்ணதுக்கு அப்புறமா. இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மேங்கோ கேக் பேட்டரை ஊற்றிடலாம். ஊற்றிட்டு ஜஸ்ட்டு வந்து டேப் பண்ணிவிட்டு ப்ரீ ஹீட் பண்ண அவனில் 180 டிகிரிக்கு ஒரு 30 to 35 மினிட்ஸ் வச்சு எடுக்கணும். ஸோ 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ண அவனில் வந்து நான் வைக்கிறேன். வச்சுட்டு 180 டிகிரிக்கு 30 to 35 மினிட்ஸ், 30 மினிட்ஸில் ஆஃப் பண்ணி நம்ம வந்து ஒரு குச்சி வச்சு இன்சர்ட் பண்ணி பார்க்கணும். ஒட்டாமல் வந்துச்சுன்னா நமக்கு வந்து கேக் பேக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ அவ்வளோதான். கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறமா எட்ஜஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் வந்து மாற்றிட வேண்டியதான். மாற்றிட்டு வந்து நீங்கள் சர்வ் பண்ணலாம். உங்களுக்கு ஐசிங் வேணும்னா மேலே ஐசிங் வைக்கலாம். நான் இன்றைக்கி ஐசிங் வைக்காமல் ப்ளெயினாக தான் சர்வ் பண்ணுறேன். ஸோ ஐசிங் வச்சு மேங்கோ வச்சு மேலே டெக்கரேட் பண்ணி கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம். சூப்பராக இருக்கும் இந்த மேங்கோ கேக். ஸோ மறக்காமல் நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். உங்ககிட்ட அவன் இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஒரு கடாயை வந்து ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு ஒரு பிளேட் ஏதாவது உள்ளே வச்சு ஒரு ஹைட் மாதிரி வச்சுட்டு இந்த கேக் டின்னை வச்சு ஒரு 30 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்தாலே போதும். சூப்பரான கேக் வந்து உங்களுக்கு ரெடி ஆயிரும். ஸோ மறக்காமல் நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருந்ததுன்னு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு அட்டகாசமான ரெசிப்பியில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ரெசிபிஸ் உங்களுக்கு வரும். தேங்க்யூ Thanks for watching Foodie Choice.